வெல்கம் ஆல் திஸ் டிஆர்பி ப்ரிப்பரேட்டரி கோர்ஸ். எனக்கு என்ன பார்க்கலாம்னா மேத்தமெட்டிக்ஸ்ல வந்து ஆல்ரெடி வந்து ப்ராபபிலிட்டி வந்து ஒரு டாபிக் பார்த்துருக்கோம். ஸோ இது வந்து செகண்ட் மாதிரி தான். ஸோ இன்னைக்கு வந்து என்னன்னா ஸ்டாட்டிக்ஸ் பார்ப்போம். ஸ்டாட்டிக்ஸ் வந்து சம் தியரி பார்ட் தான் இன்னைக்கு பார்க்க போகிறோம். ஸ்டாட்டிக்ஸ் தான் ஃபுல்லாக தியரி பார்ட்டு. ஸோ அதுக்கப்புறம் தியரி முடிச்சதுக்கப்புறம் திரும்ப ப்ராப்ளம்ஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து என்ன சிம்பிளான விஷயம்லாம் முதல்ல பார்த்துங்க. Statistics is a branch of mathematics which gives us tools to deal with large quantities of data and derive meaningful conclusions about data. ஸோ நிறைய டேட்டாஸை டீல் பண்றீங்களா? ஸோ அந்த மாதிரி விஷயம் அந்த மாதிரி இருக்கும்போது இங்கே ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் யூஸ் பண்ணணும். ரெண்டு மெஷர்ஸ் இருக்கு. என்னென்ன மெஷர்ஸ்? என்ன மெஷர்ஸ்னா மெஷர் ஆஃப் சென்ட்ரல் டெண்டன்சி அண்ட் மெஷர் ஆஃப் டிஸ்பர்ஷன். இந்த ரெண்டு விதமான மெஷர்ஸ் இருக்கு. மெஷர் ஆஃப் சென்ட்ரல் டெண்டன்சி அண்ட் மெஷர் ஆஃப் டிஸ்பர்ஷன். இது ரெண்டு ஞாபகம் வச்சுங்க. வெல்கம் உலகம்மாள். குட் ஈவினிங். குட் ஈவினிங் சார். நெக்ஸ்ட் வந்து சென்ட்ரல் டெண்டன்சின்ற ஒரு விஷயம் பார்ப்போம். சென்ட்ரல் டெண்டன்சி, the central tendency measures indicates the average value of the data. இங்க வந்து சென்ட்ரல் டெண்டன்சின்ற ஒரு விஷயம் வரும்போது என்ன ஞாபகம் வைக்கணும்னா, நீங்க ஆவரேஜ் வேல்யூ ஆஃப் டேட்டா இருக்குல்ல, அந்த விஷயத்தை மட்டும் ஞாபகம் வச்சுங்க. ஆவரேஜ் வேல்யூனா சென்ட்ரல் டெண்டன்சின்ற ஒரு விஷயத்தை ஞாபகம் வச்சுங்க. So where average is a generic term used to indicate the representative value that describes the general center ஆஃப் டேட்டா. இங்க ஆக்சுவலா சென்ட்ரல் டெண்டன்சிக்கு வந்து எக்ஸாம்பிள் என்னென்ன எக்ஸாம்பிள் சொல்றாங்க? மீன், மீடியன் அண்ட் மோட். இந்த மூணு விஷயத்தை வச்சு எக்ஸாம்பிள் சொல்றாங்க. ஸோ நம்மளுக்கு வந்து ஆல்ரெடி வந்து இந்த தடவை வந்து இந்த டிஆர்பியில வந்து ஈசிக்கு வந்து இந்த மீன், மீடியன் மோட் ஒரு எம்பிரிக்கல் ரிலேஷன் கேட்டிருந்தாங்க. ஜஸ்ட் டைரக்ட் கொஸ்டினா இருந்தது. ஸோ தியரிஸ் வந்து கொஞ்சம் நல்லா நிறைய இருக்கு இதுல. ஸோ அதனால தியரிஸாவா முதல்ல பார்க்கலாம். சரிங்களா? ஸோ மீன், மீடியன் மோட்னா சென்ட்ரல் டெண்டன்சிக்கு வந்து எக்ஸாம்பிள் வந்து மீன், மீடியன் மோட்ன்றது ஞாபகம் வச்சுங்க. ஸோ நெக்ஸ்ட் டிஸ்பர்ஷன்றது ஒன்றும் கிடையாது. Which measures the characterizes the extent to which the data items differ from the central tendency. So data items differ from the central tendency value. So இந்த ஒரு வார்த்தையை மட்டும் ஞாபகம் வச்சுங்க. ஸோ அப்புறம் வந்து dispersion measures and quantifies the variation in data. ஸோ இங்கே டிஸ்பர்ஷனுக்கு வந்து என்ன எக்ஸாம்பிள் மாதிரி ஞாபகம் வச்சுங்கன்னா ஸ்டாண்டர்ட் டிவியேஷன், வேரியன்ஸ் அண்ட் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் வேரியேஷன். இந்த மூணு விஷயம். சரி, ஓகே. நான் போன தடவை வந்து சென்ட்ரல் டெண்டன்சிக்கு என்ன எக்ஸாம்பிள் சொன்னேன் ஞாபகப்படுத்துங்க. சென்ட்ரல் டெண்டன்சிக்கு எக்ஸாம்பிள் என்ன சொன்னேன் ஞாபகப்படுத்துங்க பார்ப்போம். மீன், மீடியன் மோட். சூப்பர், மீன், மீடியன் மோட் கரெக்ட். ஸோ இங்க வந்து ஸ்டாண்டர்ட் டிவியேஷன், வேரியன்ஸ் அண்ட் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் வேரியேஷன். ஸோ இந்த மூணு இதுவும் வந்து டிஸ்பர்ஷனுக்கு உண்டான எக்ஸாம்பிள்ஸ். ஸோ நெக்ஸ்ட் அடுத்தது அரித்மெட்டிக் மீன். அரித்மெட்டிக் மீன்னா நீங்க நம்ம ஆல்ரெடி வந்து லோவர் கிளாஸ்லயே வந்து இந்த மீன், மீடியன் மோட்லாம் சால்வ் பண்ணிருப்போம். ஜஸ்ட் திரும்ப வந்து ரீகேப் ஒரு ரிமெம்பரன்ஸ் பண்ற மாதிரி தான் இதுவும். ஸோ அரித்மெட்டிக் மீன் இஸ் த சென்ட்ரல் வேல்யூ ஆஃப் த டிஸ்ட்ரிபியூஷன் in the sense the positive and negative deviations from the arithmetic mean balance each other. ஆக்சுவலா இங்க என்ன பண்ணுவோம்னா சம் வேல்யூ இருக்கும், ஒரு சென்ட்ரல் வேல்யூ மாதிரி இருக்கும், மேல வந்து ஒரு நெகட்டிவ் பார்ட் மாதிரி வரும், கீழே வந்து பாசிட்டிவ் பார்ட் மாதிரி வரும். ஸோ அதுக்கப்புறம் மீன்னா சம்மேஷன் எக்ஸ் பார் பை என்ற மாதிரி ஒரு ஃபார்முலா ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? ஒரு ஞாபகப்படுத்த முடியுதா? ஒரு டேபிள் மாதிரி போட்டு சால்வ் பண்ண ஞாபகம் இருக்கா? டேபிள் மாதிரி நம்பர் ஆஃப் டேட்டாஸ் இருக்கும், ஒரு வேல்யூ சூஸ் பண்ணிருப்பீங்க, அதுக்கப்புறம் அதை மீன் வேல்யூ வச்சுக்கிட்டு எக்ஸ் மைனஸ் எக்ஸ் பார். ஸோ அதை பேஸ் பண்ணி பாசிட்டிவ் வேல்யூஸும் வரும் as well as நெகட்டிவ் வேல்யூஸும் வரும். ஸோ அந்த மாதிரி வச்சு நீங்க கால்குலேட் பண்ணிருப்பீங்க. ஸோ அரித்மெட்டிக் மீன் இஸ் த நியூமரிக்கல் வேல்யூ ஆஃப் த டிவியேஷன் such that balances. ஸோ இப்போ வந்து அரித்மெட்டிக் மீனுக்கு வந்து ஃபார்முலா பார்த்துங்க. எக்ஸ் பார் வந்து என்னன்னா சம்மேஷன் எக்ஸ் பை என். சரியா? அரித்மெட்டிக் மீன்னா எக்ஸ் பார் வந்து சம்மேஷன் எக்ஸ் பை என். ஸோ எக்ஸ் பார்னா அரித்மெட்டிக் மீன். எக்ஸ் வந்து ரெஃபர்ஸ் டு த வேல்யூ ஆஃப் அப்சர்வேஷன் அண்ட் என் வந்து நம்பர் ஆஃப் அப்சர்வேஷன்ஸ். ஸோ இது வந்து என்ன சொல்றாங்கன்னா அரித்மெட்டிக் மீன் ஃபார் ரா டேட்டாஸ். ஃபார் எக்ஸாம்பிள் 1 2 3 4 5 6 7 8 ஏதோ ஒரு நம்பர்ஸ், ஒரு 10 நம்பர் இருக்கு. ஸோ அதுக்கு வந்து என்ன பண்ண சொல்றாங்க? அதுக்கு வந்து மீன் கால்குலேட் பண்ண சொல்றாங்க. சரி, 1 to 10 அதுக்கு மீன் என்ன சொல்லுவீங்க? 1 to 10 மீன் சொல்லுங்க பார்ப்போம். கால்குலேட் பண்ணி சொல்லுங்க பார்ப்போம். 1 to 10, 1ல இருந்து 10 வரைக்கும் டேட்டா கொடுத்துருக்கேன். 1 2 3 4 5 6 7 8 9 10. சரி வேணாம், அது கூட வேணாம். 1ல இருந்து 5 வரைக்கும் எத்தனை அந்த மீன் வேல்யூ சொல்லுங்க பார்ப்போம். 1ல இருந்து 5 வரைக்கும் புரியல என்ன சொன்னீங்க? புரியல, ரிப்பீட் பண்ணுங்க. 1 to 5 3 வந்து கரெக்ட். சூப்பர். 1 2 3 4 5 எல்லாமே ஆட் பண்ணுவீங்க. சம்மேஷன் எக்ஸ் பார் அது. ஸோ நம்பர் ஆஃப் வேல்யூஸ் பாத்தீங்கன்னா அந்த நம்பர் ஆஃப் அப்சர்வேஷன்ஸ் பாத்தீங்கன்னா மொத்தம் 5 இருக்கும். ஸோ அதோட டோட்டல் பாத்தீங்கன்னா 15 இருக்கும். 15 by 5 னா 3. ஸோ எக்ஸ் பார் வந்து 3. ஸோ இது வந்து அரித்மெட்டிக் மீன் ஃபார் ரா டேட்டா. ஸோ நெக்ஸ்ட் வந்து அரித்மெட்டிக் மீன் ஃபார்
குரூப்டு டேட்டா இது ஒரு ஃபார்முலா. ஸோ இது வந்து குரூப்டு டேட்டான்னு வரும்போது என்னன்னா ஃப்ரீக்வன்சின்ற ஒரு விஷயம் வரும், ஞாபகம் வச்சுங்க. குரூப்டு டேட்டான்னு வந்ததுன்னா ஃப்ரீக்வன்சின்ற ஒரு டேர்ம் வரும். ஸோ என்னன்னா the formula for arithmetic mean calculated from a frequency distribution has to be amended to include the frequency. It becomes x bar is equal to summation fx by f. ஸோ இந்த ஃபார்முலா வந்து திரும்ப ஞாபகப்படுத்துங்க. x bar equal to summation fx by f. இது வந்து குரூப்டு டேட்டா. சரி, லாஸ்ட் ஃபார்முலா என்ன பார்த்தோம்? லாஸ்ட் ஃபார்முலா என்ன பார்த்தோம்? மீன் ஃபார்முலா சொல்லுங்க பார்ப்போம். ரா டேட்டாக்கு x bar is equal to summation of x by n. சூப்பர், சம்மேஷன் x by n. ஸோ கரெக்ட். ஸோ நெக்ஸ்ட் அடுத்து என்ன பார்க்கலாம்னு பார்த்தீங்கன்னா மீடியன் பார்ப்போம். ஸோ மீடியன் வந்து என்னன்னா மீடியன் இஸ் த சென்ட்ரல் வேல்யூ ஆஃப் த டிஸ்ட்ரிபியூஷன். இன் த சென்ஸ் த நம்பர் ஆஃப் வேல்யூஸ் லெஸ் தென் த மீடியன் இஸ் ஈக்குவல் டு நம்பர் ஆஃப் வேல்யூஸ் கிரேட்டர் தென் த மீடியன். இது வந்து பொசிஷனல் ஆவரேஜ் சொல்லியிருக்காங்க. சரி, ஃபார் எக்ஸாம்பிள் 1 2 3 4 5ன்னு சொல்றேன். அதுக்கு வந்து மீடியன் வேல்யூ என்ன வேல்யூ சொல்லுவீங்க? 1 2 3 4 5 3. சரி, ஓகே. 1 2 3 4 5 க்கு 3 சொல்லிட்டீங்க. சரி, 3 4 1 2 4 டேட்டா கொடுத்துருக்கேன். 3 4 1 2ன்னு கொடுத்துருக்கேன். என்ன பண்ணுவீங்க? 2.5. ஆக்சுவலா இதுல ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்னு பாத்தீங்கன்னா 3 4 1 2 இருக்குல்ல, அதை வந்து நான் என்ன பண்ணணும்னா அசெண்டிங் ஆர்டர்ல எழுதணும் ஃபர்ஸ்ட். சரிங்களா? லோவர் டு லார்ஜர் நம்பர்ன்ற மாதிரி எழுதிட்டு இந்த சென்டர்ல இருக்குல்ல, அதாவது சாரி, இப்போ செகண்ட் டேட்டாவும் தேர்ட் டேட்டாவும் இது வந்து ஈவன் நம்பர்ல இருக்கு. ஆக்சுவலா ஈவன் நம்பர்ல இருக்கனால அந்த அதாவது எங்க எக்ஸாக்டான சென்டரோ அதுக்கு ரெண்டு நம்பர் வரும். அதாவது n/2 and n/2+1 அது ரெண்டுமே ஆட் பண்ணிட்டு டிவைட் பை 2 பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஆன்சரா இருக்கும். பட் ஆனா வந்து சிம்பிளா வந்து என்ன பொசிஷனல் ஆவரேஜ்ன்றது வச்சு ஞாபகம் வச்சுங்க. பொசிஷனல் ஆவரேஜ். ஸோ இது வந்து எக்ஸாம்பிள் வந்து நாளைக்கு பார்ப்போம். ஸோ பயப்பட வேணாம், எல்லாமே வந்து வாயில சொல்றது பயப்பட வேணாம். ஸோ ஜஸ்ட் என்னென்ன டேர்ம்ஸ் இருக்குன்ற மட்டும் இன்னைக்கு பாத்துங்க. ஃபர்ஸ்ட் மீடியன்னா சென்ட்ரல் வேல்யூ ஆஃப் தி டிஸ்ட்ரிபியூஷன் சென்ஸ் த நம்பர் ஆஃப் வேல்யூஸ் லெஸ் தென் தி மீடியன் இஸ் ஈக்குவல் டு த நம்பர் ஆஃப் வேல்யூஸ் கிரேட்டர் தென் தி மீடியன். சரியா? நெக்ஸ்ட் சரி, இப்போ நம்ம போன தடவை சொன்னோம் பாத்தீங்களா, அதுதான். ஸோ மீடியன் ஃபார் ரா டேட்டான்னு வரும்போது ஆக்சுவலா ஃபர்ஸ்ட் வந்து ஏதோ சம் வேல்யூஸ் இருக்கும். அதை நீங்க என்ன பண்ணுவீங்கன்னா அசெண்டிங் ஆர்டர்ல நீங்க எழுதணும். எழுதிட்டு ஸோ இப்போ n வந்து ஆடா இருந்ததுன்னா ஸோ அப்போ மீடியனுக்கு வந்து இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணுங்க. மீடியன் வந்து என்னன்னா n+1 டிவைடட் பை 2 டூத் வேல்யூ n+1/2 இதுதான் வந்து மீடியனா இருக்கும். அதுவே வந்து n வந்து ஈவனா இருந்ததுன்னா ஸோ அதுக்கு வந்து இந்த ஃபார்முலா மீடியனுக்கு கால்குலேட் பண்ணது இந்த ஃபார்முலா n/2th வேல்யூ பிளஸ் n/2+1 வேல்யூ டிவைடட் பை 2. ஸோ இந்த ரெண்டு ஃபார்முலாவையும் ஞாபகம் வச்சுங்க. இன்கேஸ் ஃபார்முலாவை டைரக்டா கேட்கலாம், ஃபார்முலாவே கொஸ்டினை கேட்க முடியும். சரியா? இந்த ஃபார்முலாவே கொஸ்டினை கேட்கறதுக்கு சான்சஸ் நிறைய இருக்கு. நெக்ஸ்ட் இப்போ போன தடவை பார்த்து மீடியன் ஃபார் ரா டேட்டா. சரி, திரும்ப அந்த ஃபார்முலா யாராவது ரிப்பீட் பண்ணுங்க பார்ப்போம். ரா டேட்டாக்கு வந்து n வந்து ஆட் n வந்து ஈவன். யாராவது ரிப்பீட் பண்ணுங்க ஃபார்முலா. n வந்து ஆடுக்கு சொல்லுங்க பார்ப்போம். சார் n+1/2. சூப்பர். n வந்து ஈவன் n/2 plus 1 by 2. ஓகே, கரெக்ட். சரி, நெக்ஸ்ட் மீடியன் ஃபார் குரூப்டு டேட்டா. நெக்ஸ்ட் வந்து மீடியன் ஃபார் குரூப்டு டேட்டா. ஸோ இதுல வந்து என்ன பார்க்கறோம்னு பாத்தீங்கன்னா இது வந்து கொஞ்சம் ஒரு பெரிய இது மாதிரி போகும். அதாவது ஒரு டேபிள் போட்டுட்டு அந்த டேபிள்ல இருந்து நம்ம சொல்ற மாதிரி இருக்கும் எல்லா விஷயத்தையும். பட் நான் அந்த டேபிள் வந்து உங்களுக்கு நான் அதாவது டேபிள்னா சம் வந்து நான் எதுவும் கொடுக்கல. ஜஸ்ட் என்னென்ன விஷயம்ன்றது மட்டும் முதல்ல பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இந்த குரூப்டு டேட்டாக்கு வந்து என்னன்னா ஃபர்ஸ்ட் வந்து மீடியன் கிளாஸ்னு ஒன்று இருக்கு. ஸோ அதை வந்து நீங்க ஐடென்டிஃபை பண்ணணும். ஃபர்ஸ்ட் வந்து என்னன்னா ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்னன்னா மீடியன் கிளாஸ். டு ஃபைண்ட் த மீடியன் கிளாஸ் தான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப். ஸோ அது வந்து எப்படி கால்குலேட் பண்ணுவோம்னா அது வந்து n+1 டிவைடட் பை 2 n+1/2 அதை பேஸ் பண்ணி தான் நீங்க கால்குலேட் பண்ணணும். n+1/2 பேஸ் பண்ணி தான் கால்குலேட் பண்ணணும். என்னன்றது ஒன்றும் கிடையாது, அதுதான் சம்மேஷன் எஃப். சம்மேஷன் எஃப்னா டோட்டல் நம்பர் ஆஃப் அப்சர்வேஷன்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட் இதுல என்ன ப்ரொசீஜர்னா நீங்க கால்குலேட் ஃபர்ஸ்ட் ஃபைண்ட் பண்ண வேண்டிய விஷயம் வந்து மீடியன் கிளாஸ்ன்னு சொல்லுவாங்க. அந்த மீடியன் கிளாஸை ஃபைண்ட் பண்ணணும்னா உங்களுக்கு வந்து என்ன தேவைன்னா அதை எப்படி கால்குலேட் பண்ணுங்கன்னா அந்த மிடில் n+1/2 இருக்குல்ல, அதை நீங்க ஃபர்ஸ்ட் பார்க்கணும். அதுக்கப்புறம் வந்து இந்த n மாதிரி உள்ள இருக்குல்ல அதை நீங்க தெரிஞ்சுக்கணும். ஸோ அது தெரிஞ்சுக்கணும்னா என்னன்னா n = சம்மேஷன் எஃப். அது வந்து டோட்டல் நம்பர் ஆஃப் அப்சர்வேஷன்ஸ். ஞாபகம் வச்சுங்க, சிம்பிளா சொல்லிட்டேன். திரும்பவும் வந்து நாளைக்கு வந்து இதே விஷயத்த சம்மா பார்க்கும்போது உங்களுக்கு புரியும். சரியா? நெக்ஸ்ட் திரும்ப வந்து கால்குலேட் த மீடியன். அந்த போன தடவை இந்த ஃபார்முலா சொன்ன பாத்தீங்களா, அதை பேஸ் பண்ணி தான் நம்ம இது எழுதிருப்போம். ஃபர்ஸ்ட் மீடியன் கிளாஸ் ஐடென்டிஃபை பண்ணணும்னு சொல்லிருப்போம்ல. ஸோ அதுல வந்து ஆக்சுவலா இப்போ மீடியன் எப்படி கால்குலேட் பண்றாங்க, இது வந்து எல்லாமே குரூப்டு டேட்டா. ஸோ இது வந்து கால்குலேஷன் ஆஃப் மீடியன் ஃபார் குரூப்டு டேட்டா. ஃபர்ஸ்ட் வந்து எல்ன்ற மீடியன் ஈக்குவல் டு l plus n+1/2 மைனஸ் f+1 டிவைட் பை fm கிராஸ் hன்னு இருக்கு. ஆக்சுவலா இங்க n என்ன சொன்னோம்? போன இதுலயே சொன்னேன். n என்ன சொன்னேன்? n வந்து இங்கேயும் கொடுத்துருக்கேன், பார்த்தலாம் சொல்லலாம். Number of data.
total number of observations, total number of observations or data, அதுவும் கரெக்ட் தான். ஸோ இப்போ வந்து சம்மேஷன் எஃப்ன்ற மாதிரி சொல்லலாம் அதை. ஸோ என் வந்து சம்மேஷன் எஃப். ஸோ அதை வச்சு தான் நீங்க என்ன பண்ணுவீங்க, என்ன கால்குலேட் பண்ணிருப்பீங்க? ஆக்சுவலா n + 1/2 வச்சு என்ன கால்குலேட் பண்ணிருப்பீங்க? மீடியன் கிளாஸ். ஆக்சுவலா அந்த மீடியன் கிளாஸை வச்சு தான் நீங்க என்ன சொல்ல முடியும்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் எல்ன்ற மாதிரி ஒன்று மென்ஷன் பண்ணிருக்கேன். அது வந்து ஒன்றும் கிடையாது, லோவர் லிமிட் ஆஃப் த மீடியன் கிளாஸ்னு சொல்லியிருக்கேன். ஆக்சுவலா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 40 to 60ன்ற மாதிரி ஒரு ரேஞ்ச் கொடுத்துருக்காங்கன்னு வச்சுங்க. லோவர் லிமிட் வந்து எதை சூஸ் பண்ணுவீங்க? லோவர் லிமிட் ஆஃப் மீடியன் கிளாஸ் என்ன சொல்லுவீங்க? இப்போ ஒரு வேல்யூ இருக்கு, அந்த வேல்யூ வந்து 40 to 60 மாதிரி சொல்லியிருக்கேன். லோவர் லிமிட் ஆஃப் த மீடியன் கிளாஸ் 40. சரியா? ஆக்சுவலா வந்து என்னன்னா, அது மீடியன் கிளாஸ் நம்ம கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் தான் அந்த விஷயம் சொல்லணும். நான் வந்து சும்மா ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிள் மாதிரி நானே கொடுத்துட்டேன் உங்களுக்கு, மீடியன் கிளாஸ் கொடுத்துட்டேன். ஸோ 40 to 16 இருந்ததுன்னா 40 வந்து லோவர் லிமிட் ஆஃப் த மீடியன் கிளாஸ். ஸோ இப்போ வந்து n வந்து டோட்டல் நம்பர் ஆஃப் அப்சர்வேஷன்ஸ், டோட்டல் நம்பர் ஆஃப் டேட்டா ஐட்டம்ஸ் சொல்லியிருக்கேன். இப்போ f வந்து cumulative frequency of the class immediately after the immediately preceding the median class. ஆக்சுவலா இங்க டேபிள்ல வந்து என்ன இருக்குன்னா, கியூமுலேட்டிவ் ஃப்ரீக்வன்சின்னு ஒன்று இருக்கும். அந்த கியூமுலேட்டிவ் ஃப்ரீக்வன்சிக்கு வந்து முன்னாடி ஒரு வேல்யூ இருக்கும். சரியா? கியூமுலேட்டிவ் இப்போ நீங்க வந்து மீடியன் கிளாஸ் ஒன்று இருக்கும். மீடியன் கிளாஸுக்கு வந்து எக்ஸாக்டா பாத்தீங்கன்னா அதுக்கு வந்து ஒரு கியூமுலேட்டிவ் ஃப்ரீக்வன்சின்ற ஒரு விஷயம் இருக்கும். அந்த கியூமுலேட்டிவ் ஃப்ரீக்வன்சிக்கு வந்து முன்னாடி இருக்குது பாத்தீங்களா, அதுதான் வந்து எஃப். ஸோ எஃப்ன்றது பாத்துங்க, எஃப் வந்து கியூமுலேட்டிவ் ஃப்ரீக்வன்சி ஆஃப் த கிளாஸ் இமிடியேட்லி ப்ரிசீடிங் த மீடியன் கிளாஸ்ன்ற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து எஃப்எம்னா ஃப்ரீக்வன்சி ஆஃப் த மீடியன் கிளாஸ். ஸோ இது எல்லாத்தையும் வந்து இதை எல்லா நோட்டேஷன்ஸையும் வந்து உங்க மைண்ட்ல ஃபீட் பண்ணும் ஃபர்ஸ்ட். நெக்ஸ்ட் வந்து ஹெச் வந்து வித் ஆஃப் த மீடியன் கிளாஸ் சொல்றேன். ஃபார் எக்ஸாம்பிள் உங்களோட மீடியன் கிளாஸ் வந்து 40 to 60னா ஹெச் வந்து என்னவா இருக்கும்? 40 to 60ன்றது நான் மீடியன் கிளாஸ்னு சொல்லியிருக்கேன். ஸோ ஹெச் வந்து எவ்வளவு இருக்கும்னு கேட்கறேன். 20. ஸோ அந்த டிஃபரன்ஸ் தான் அந்த டோட்டல், அதாவது 40 to 60னா அந்த டிஃபரன்ஸ் இல்ல இன் பிட்வீன் சொல்லலாம். ஸோ அந்த வேல்யூஸ் தான் வந்து width of the median class. So இந்த ஃபார்முலா ஒரு பாத்தீங்க, median equal to L plus n plus 1/2 minus of f plus 1 divided by f cross h. So இந்த இதை பேஸ் பண்ணி மேபி சம்ஸ் சால்வ் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ நாளைக்கு வந்து இந்த மாதிரி சம்ஸ் பார்ப்போம். ஸோ ஃபார்முலாஸ் கொஞ்சம் நல்லா ஸ்டாண்டர்டா பாத்துங்க. நெக்ஸ்ட் ஸோ மோட். இது வரைக்கும் என்னென்ன பார்த்தோம்? இது வரைக்கும் என்ன டாபிக் பார்த்தோம்? என்னென்ன பார்த்தோம் சொல்லுங்க பார்ப்போம். யாராவது ஒருத்தர் ரிப்பீட் பண்ணுங்க. என்னென்ன பார்த்தோம்? சும்மா ஃபார்முலாஸ்லாம் தேவையில்ல, ஜஸ்ட் என்னென்ன பார்த்தோம்? arithmetic mean, மீடியன். சோ ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல என்ன சொன்னோம்? சென்ட்ரல் டெண்டன்சி. வேற டிஸ்பர்ஷன். சென்ட்ரல் டெண்டன்சிக்கு எக்ஸாம்பிள் மீன் மீடியன் மோட். இது டிஸ்பர்ஷன் மெஷர்ஸ்க்கு ஸ்டாண்டர்ட் டீவியேஷன், வேரியன்ஸ், கோஎஃபிஷியன்ட் ஆஃப் வேரியன்ஸ். சூப்பர், எல்லாம் கரெக்டா சொல்லிட்டீங்க. சரி, லாஸ்டா இப்போ ஒரு ஃபார்முலா பார்த்தோம், குரூப் டேட்டா. ஃபார்முலா ஞாபகம் இருந்தா சொல்லலாம். ஃபார்முலா ஏதாவது ரிமூவ் பண்ண முடிஞ்சா சொல்லலாம். L plus m minus 1/2 m n வருமா? n வரும். சரி, ஓகே. அடுத்து n plus 1/2 minus of நூறு வருது. minus of f plus 1 கரெக்ட்டா? by fm divided by fm அப்புறம் ஃபைனலா into h. h வந்து என்ன சொன்னோம்? h என்ன சொன்னோம்? into h என்ன சொன்னோம்? h என்ன சொன்னோம்? width of the mean. சூப்பர், எல்லாம் கரெக்ட்டா சொல்லிட்டீங்க. சூப்பர். So actually இங்க வந்து mode, next வந்து mode பத்தி பார்க்கறோம். Mode is defined as a value of the variable which occurs most frequently. For example, mode ன்ற ஒரு விஷயத்தை பார்க்கும்போது, for example என்ன சொல்றேன்னா 1, 2, 2, 3 ன்னு சொல்றீங்க. மோட் வேல்யூ, மோட் வந்து என்னன்னு சொல்லுங்க பாப்போம். 1, 2, 2, 3 மோட் என்னவா இருக்கும்? இந்த ஸ்டேட்மென்ட் வச்சு சொல்ல முடிஞ்சா சொல்லுங்க. most occurrence value sir. most occurrence. அப்ப வேல்யூ, அது எக்ஸாக்ட்டா வேல்யூ சொல்லுங்க. 1, 2, 2, 3 2 தான் மோட். ரெண்டு தடவை வந்திருக்கு. சோ frequency எது அதிகமா இருக்கோ அது வந்து மோட்னு சிம்பிளா சொல்லிடலாம். கரெக்ட்டா? சோ in case 5 வந்து ஒரு 2 வந்து 5 டைம்ஸ் அக்கர் ஆயிருக்குன்னு வெச்சுங்க. 5 வந்து ஒரு 2 டைம் 5 வந்து அதுவும் ஒரு 5 டைம்ஸ் அக்கர் ஆயிருக்குன்னு வெச்சுங்க. மோட் என்ன சொல்வீங்க? 2வும் 5 டைம்ஸ் அக்கர் ஆயிருக்கு, 5வும் 5 டைம்ஸ் அக்கர் ஆயிருக்கு. மோட் என்ன சொல்வீங்க? ரெண்டுமே தான் மோடு. ஆக்சுவலா வந்து ஒரே ஒரு மோட் வந்ததுன்னா அது வந்து சிங்கிள் மோட் சொல்லலாம். 2 வந்ததுன்னா பை மாடல், 3 வந்ததுன்னா ட்ரை மாடல். ஸோ அது மாதிரி போயிட்டு இருக்கும். சரியா? ஸோ சும்மா ஞாபகம் மட்டும் வச்சுங்க. ஸோ இப்போ இதை வந்து அப்படியே பார்ப்போம். மோட் ஃபார் ரா டேட்டா. ஃபர்ஸ்ட் ரா டேட்டான்னு பார்ப்போம், அதுக்கப்புறம் குரூப் டேட்டான்னு பார்ப்போம். இந்த ரா டேட்டால பாருங்க, இன் ரா டேட்டா
the most frequently occurring observation is mode. நம்ம சொன்னோம் most frequently occurring observation is mode. Data with highest frequency, so data with highest frequency is mode. அதுவும் நம்ம சொல்லியாச்சு. If there is more than one data with highest frequency, then each of them is a mode. எல்லாமே mode தான். ஒரு டேட்டா இருந்ததுன்னா அது வந்து யூனிமோட் சொன்னோம், ரெண்டு டேட்டா இருந்தா பை மோடல் சொல்லலாம், மூணு டேட்டா இருந்தா ட்ரை மோடல் சொல்லலாம். சரியா? ஸோ இதான் ஞாபகம் வச்சுங்க, யூனிமோடல், பை மோடல், ட்ரை மோடல். நெக்ஸ்ட் மோட் ஃபார் குரூப்டு டேட்டா. போன தடவை பார்த்தது மோட் ஃபார் ரா டேட்டா, இது குரூப்டு டேட்டா. குரூப்டு டேட்டாக்கு தான் கொஞ்சம் ஃபார்முலாஸ் மாதிரி வரும். சரிங்களா? குரூப் டேட்டா போனதுலயும் வந்து அதே மாதிரி மீடியனுக்கும் வந்து குரூப்டு டேட்டா வந்து ஒரு ஃபார்முலா பார்த்தோம். என்ன ஃபார்முலா? டக்குன்னு சொல்ல முடியும், சொல்லுங்க பார்ப்போம். மீடியன் ஃபார் L plus சொல்லுங்க. L plus n plus 1/2 minus f plus 1. Okay, super. Minus of f plus 1 divided by fm into h. cross h. into Super. h. அவ்வளவுதான். வேல்யூ அதை ஞாபகம் வச்சுக்கலாம். இதுக்கப்புறம் இப்போ வந்து திரும்ப மோடுக்கு வரும். மோட் ஃபார் குரூப் டேட்டா பாருங்க. மோட் இஸ் த வேல்யூ ஆஃப் எக்ஸ் ஃபார் விச் த ஃப்ரீக்வன்சி இஸ் மேக்ஸிமம். If the values of x are grouped into classes and we have a frequency distribution, then first என்ன பண்ணா identify the class. அதுலயும் வந்து நம்ம என்ன பண்ணிருப்போம்னா கிளாஸ் தான் ஐடென்டிஃபை பண்ணிருப்போம். இங்கேயும் வந்து identify the class தான் சொல்லியிருக்கோம். So which has the largest frequency, சரியா? அது வந்து மாடல் கிளாஸ்னு சொல்றாங்க இங்க. Which has the largest frequency, அது வந்து மாடல் கிளாஸ். So மாடல் அந்த மோட் ஃபார்முலா என்னன்னா இங்க வந்து L plus f0 minus f1 divided by 2f0 minus f1 minus 2 cross h. இதுல எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னு சொல்றேன் கேட்டுங்க. இங்க மேல பாத்தீங்கன்னா 0-1 இருக்கு, கீழே பாத்தீங்கன்னா 0-1-2 இருக்கு. கரெக்டா? சிம்பிளா ஞாபகம் வச்சுக்கலாம். 0-1 இருக்கு, 0-1-2 இருக்கு. இங்க 2 இருக்கிறதுனால ஸ்டார்டிங்ல ஒரு 2 மட்டும் எக்ஸ்ட்ராவா இதுக்கு போடுங்க. முடிஞ்சுதா? சோ இங்க L plus f0 minus f1 divided by 2f0 minus f1 minus f2 cross h. சோ சேம் தான். இல்லைங்க, இது ஒவ்வொன்றும் பார்க்கலாம் என்னன்னு. சோ அதே ஃபார்முலா வந்து என்னன்னா L வந்து லோவர் லிமிட் ஆஃப் த மாடல் கிளாஸ். L வந்து லோவர் லிமிட் ஆஃப் த மாடல் கிளாஸ். f0 வந்து லார்ஜஸ்ட் frequency. f1 வந்து frequency in the class preceding the model class. அதாவது f0 க்கு முன்னாடி ஒரு வேல்யூ இருக்கும், அந்த வேல்யூ தான் வந்து f1 சொல்றாங்க. f2 வந்து அடுத்து, அது f0 க்கு அடுத்த வேல்யூவா இருக்கும், அது வந்து f2 சொல்லுவாங்க. frequency in the class next to the model class is f2. h வந்து same way width of the model class. so இந்த l ன்ற மாதிரி இது பண்ணிருந்தோம் பாத்தீங்களா? அந்த லோவர் லிமிட் இருக்கும், அப்பர் லிமிட் இருக்கும். சோ அதை பேஸ் பண்ணி ஹைட்னா width of the model class நம்ம ஃபைண்ட் பண்ண முடியும். சரியா? சோ இந்த ஃபார்முலா ஒரு தடவை பாத்துக்கிறீங்களா? பாத்துங்க. மோட் ஃபார் குரூப் டேட்டா. நெக்ஸ்ட் சோ இதுதான் வந்து நம்மளுக்கு நம்ம எக்ஸாம் TRB எக்ஸாம்ல EC டிபார்ட்மெண்ட் क्वेश्चन கேட்டாங்க. எம்பிரிக்கல் மோட் இஸ் ஈக்குவல் டு 3 மீடியன் மைனஸ் 2 மீன். இது வந்து டைரக்டாவே क्वेश्चन கேட்டிருந்தாங்க. இது எப்போ யூஸ் பண்றாங்கன்னா when an approximate value of mode is required, அப்போ வந்து இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணலாம். சோ இந்த ஃபார்முலா வந்து கன்ஃபியூஷன் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. சரியா? கன்ஃபியூஷன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இங்க வந்து என்ன பண்ணலாம், எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்? அதாவது ஒரு ஐடியா, எனி ஐடியா ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு ஒரு ஐடியா சொல்லுங்க பாப்போம். சரி, ஆக்சுவலா இது மீடியன்ல வந்து கிரேட்டர் வேல்யூ வருது. இது எல்லாமே ஞாபகம் வைக்கிறது தான் முக்கியம், ஏன்னா இது எக்ஸாம்ல மறக்கக்கூடிய விஷயம். ஸோ 3 மீடியன் மைனஸ் 2 மீன். இங்க இன்கேஸ் நம்ம என்ன பண்ணலாம், 2 மீடியன் மைனஸ் 3 மீன் போட்டால் அது தப்பு தான். ஸோ அதனால இந்த வேல்யூ வந்து எக்ஸாக்டா ஞாபகம் வச்சுங்க, 3 மீடியன் மைனஸ் 2 மீன். ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம்னா 3 types of frequency distributions. இதுல வந்து என்ன பாசிட்டிவ்லி ஸ்கியூ டிஸ்ட்ரிபியூஷன் சொல்லுவாங்க, சிமெட்ரிக் டிஸ்ட்ரிபியூஷன் சொல்லுவாங்க, நெகட்டிவ்லி ஸ்கியூ டிஸ்ட்ரிபியூஷன் சொல்லுவாங்க. மூணு விதமான டிஸ்ட்ரிபியூஷன். ஸோ இந்த 3 விதமான டிஸ்ட்ரிபியூஷன்ல வந்து என்ன, ஃபர்ஸ்ட் வந்து இந்த மோடு, இங்க இந்த டேர்ம் ஞாபகம் இங்க எப்படி எழுதிருக்குன்னு பாருங்க. மோடு மீடியன் மீன் எழுதிருக்குமா, அதே ஃபார்ம்ல எழுதுங்க. மோடு மீடியன் மீன். இங்க ஆக்சுவலா இது பாசிட்டிவ் ஸ்கியூல வந்து எது அதிகமான வேல்யூ? பாசிட்டிவ் ஸ்கியூனா அதிகமான வேல்யூ எது? அதிகமான வேல்யூ மீன் தான் அதிகமான வேல்யூ. சரியா? மீன் அதிகமான வேல்யூ. சோ பாசிட்டிவா இருக்கணும்னா, அதாவது பாசிட்டிவ்லி ஸ்கியூட்னா மீன் வந்து அதிகமான வேல்யூன்றது ஞாபகம் வச்சுங்க. சோ இதே ஃபார்மேட் ஞாபகம் வச்சுக்கலாம். மீடியன் மீன் வருதா, சோ அப்ப நடுல மீடியன் வரும், சோ மீடியன் அப்படி வரும் ஞாபகம் வச்சுக்கலாம். சோ இப்போ சிமெட்ரிக்ல வந்து மூணுமே வந்து ஈக்குவலா இருக்கணும். சிமெட்ரிக் டிஸ்ட்ரிபியூஷன்ல மூணுமே ஈக்குவலா இருக்கணும். நெகட்டிவ்லி ஸ்கியூட் டிஸ்ட்ரிபியூஷன்ல வந்து என்னன்னா, இங்க வந்து மீன் வந்து கிரேட்டரா இருந்தாரு. சோ இங்க வந்து அப்ப என்ன, எது கிரேட்டரா இருக்கும்? மோடு கிரேட்டரா இருக்கும்.
சரி, நெகட்டிவ்லி ஸ்கியூட்ல வந்து மோட் கிரேட்டா இருக்கும். அப்படியே மாத்தி எழுதுங்க. மீன் இருக்க இடத்துல வந்து மோட் எழுதிடுங்க. ஆர்டர். மோட் இருக்க இடத்துல மீன் எழுதிடுங்க. ஸோ அப்போ வந்து இதை திரும்ப வந்து இந்த விஷயத்த சொல்லிடலாம். ஸோ பாசிட்டிவ்லி ஸ்கியூட், சிம்மெட்ரிக் அண்ட் நெகட்டிவ்லி ஸ்கியூட் டிஸ்ட்ரிபியூஷன். சரி, ஓகே. சரி, லாஸ்ட் ஃபார்முலா என்ன ஃபார்முலா பார்த்தோம்? மோடோட குரூப் டேட்டா ஃபார்முலா சொல்ல முடியுமா? மோடோட குரூப் டேட்டா L plus L+ F0 minus F1 divided by சூப்பர் 2F0 minus F1 minus F2 into F2 H. cross H. ஓகே, சூப்பர். Into H. மல்டிப்ளை பை சூப்பர் கரெக்ட். ஸோ நெக்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் டிவியேஷன். ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் வந்து ஒன்றும் கிடையாது. இஸ் a measure of dispersion or variation among data. சரியா? ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் இஸ் a measure of dispersion or variation among data. The positive square root of the variance is called the standard deviation. Square root of the variance வந்து ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். ஜஸ்ட் அதை சொல்லியிருக்கோம். நெக்ஸ்ட் அடுத்தது, ஸோ ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் ஃபார் ரா டேட்டான்னு ஒரு ஃபார்முலா இருக்கு. ஸோ ரா டேட்டா ஃபார்முலா என்ன? சப்போஸ் x1 x2 டாட் xn ஆர் n values of x, their arithmetic mean என்ன சொல்லுவோம்னா summation x by n சொல்லுவோம். ஸோ இப்போ x1 minus x bar அதோட deviation x1 minus x bar, x2 minus x bar dot xn minus x bar, the deviations of the value of x from x bar. ஸோ அதோட then sigma square என்னவா இருக்கும்னா x1 minus x bar the whole square dot by n is the variance of x. sigma square variance of x. sigmaன்றது என்ன சொல்லுவீங்க? sigma square varianceனா sigma என்ன சொல்லுவீங்க? Standard deviation. Standard deviation. சரி. The square root of the standard deviation is called variance. Okay, next coefficient of variation. Next coefficient of variation is the last topic. So இதுல வந்து என்னன்னா, the standard deviation is an absolute measure of dispersion and hence cannot be used for comparing variability of two data sets of different means. Therefore, such comparisons are done by using a relative measures of dispersion called coefficient of variation. The formula மட்டும் ஞாபகம் வச்சுங்க. Coefficient of variation வந்து sigma by mu. Sigma வந்து standard deviation, mu வந்து mean of the data. So standard deviation by mean na coefficient of variation ன்ற ஒரு விஷயத்தை ஞாபகம் வச்சுங்க. So next, so formula வந்து என்னன்னா coefficient of variation வந்து percentageல சொல்லலாம். just multiply by 100 பண்ணீங்கன்னா அது percentage சொல்லிடுவீங்க. When comparing data sets, the data with the larger value, அதாவது coefficient of variation வந்து percentage is higher na more variable, அதாவது அது less consistent சொல்லுவாங்க. அதாவது larger value na more variable, அது less consistent as compared to data set with the lesser value of CV percentage. Dear viewers, if you like this video, then please hit the like button, and if you want more videos like this, then subscribe my channel Dyson Ramakrishnan. I thank you all the learners those who are watching and learning through my videos. Thank you all.